ஆக சுகமாக கடவுளை அடைந்தவன் கண்ணப்பன். அவனுக்கு சமயம் தெரியாது, தேவாரம் தெரியாது, பூசை தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. தற்செயலா போன இடத்திலே சிவலிங்கத்தை பார்த்தான். இவ்வளவுதான் அவன் பார்த்து 6ஆம் நாளிலே புத்தி அதிகம் வேலை செய்தாலே அது குறுக்காலே தான் நம்மை போக வழிபடும். பிறகு திங்கட்கிழமை இவன் பயந்து போனான். பாதிரியார் பார்த்தார். பீட்டர், இயேசுவை மறந்தனையோ என்றார். பீட்டர், இயேசுவை மறந்தனையோ என்றார். அதுக்கு பீட்டர் சொன்னான், சிவசிவா இயேசுவை மறப்பனோ என்றார். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கினும் உன்னையும் மறந்தறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன். இங்க பாருங்க, ஒரே வகுப்பிலே 40 மாணவர்கள், ஒரே ஆசிரியர், ஒரே சிலபஸ், ஒரே பாடம், ஒரே நேரம் படிக்கிறார்கள். ஆனால் ஒருத்தனுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் வருகிறது, ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான். ஏன்? இப்போ அரசன் மாறினதுனாலே நாட்டு மக்கள் மாறிவிட்டார்கள். சமணர்கள் ஆட்சி மதமாக நிற்கிறார். இவர்கள் எப்பவும் பார்க்க அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய மதத்தவர்களுக்கு கெட்டிக்காரர்களை எல்லாம் தங்களிடம் இழுத்து விட்டால் தங்கள் மதம் பலம் பெறும். இந்த மதமாற்றம் என்பது அப்போது நடந்திருக்குது. எவனவன் கெட்டிக்காரனோ அவனை எல்லாம் நம்மகிட்ட சேர்த்து விட்டால் நாங்கள் வென்றுடலாம், வென்றுவிட்டால் நம் சமயம் வெல்லும், சமயம் வென்றால் நாங்கள் வென்று விடலாம். கடவுளை நம்பாதவர்களுடைய முடிவு இது. இவர் என்ன செய்தார்? அப்ப இந்த சமணர்கள் கேள்விப்பட்டா உள்ளதுக்குள்ள பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தவன் இவன் தான். யாரு? மருணிக்கியா. மாநிலத்தில் முதல் மாணவன். நான் சும்மா விளையாட்டா சொல்ல. இவருடைய அறிவாற்றல் தலைநகரம் வரையும் விரிந்தது. இப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்று கேட்டவுடனே இவரை நாங்கள் நம் சமயத்திலே சேர்த்து விட வேண்டும் என்று அவர்கள் இவரை தம் சமணத்துக்கு மாற்ற முயற்சித்தார். இவர் என்ன செய்தார்? வாழ்க்கையிலே பல அடிகள், இளமையிலேயே பல அடிகள் சமூகம் மதித்திருக்காது. நான் அப்படித்தான் நினைக்கிறது உண்டு. வறுமை, இது தமக்கையும் தம்பியும் தனியே இருக்கிறார்கள், தமக்கை வாழ்விழந்து போய் நிற்கிறாள், இது என்ன குடும்பம் என்று நினைத்திருப்பார்கள். இவர்களுக்கு நான் என் வாழ்க்கையை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று இவரும் நினைத்திருப்பார். பெரிய படிப்பாளி அல்லவா? புத்தி அதிகம் வேலை செய்தாலே அது குறுக்காலே தான் நம்மை போக வழிபடும். நாவுக்கரசர் என்ன செய்தார்? சமண சமயத்துக்கு போனால் அரச மதம், அது மட்டும் இல்லை, இவருடைய அறிவாற்றலை எப்போ நான் சொல்றேன் பாருங்க, அரச மதம் சாராதவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அரச மதத்தை சாராதவர்களுக்கு அங்கீகாரம், அவன் என்னதான் படிச்சாலும் சாதாரண ஒருத்தன் அரச மதத்தை சார்ந்து அங்க போய் நிற்பான். அப்ப நாவுக்கரசருக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. படிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் படிச்சவனுக்கு அது ரொம்ப வேதனை. நாவுக்கரசர் ரொம்ப நன்றாக படித்தவர். இந்த அடியார்களுக்குள்ளேயே ரொம்ப பெரிய படிப்பாளி என்று நாவுக்கரசரை சொல்லலாம். அந்த படிப்பாலே அவர் என்ன செய்தார்? அங்கீகாரம் கிடைக்கவில்லை, மதிப்பு கிடைக்கவில்லை. சரி, சமணத்துக்கு போனால் என்ன என்று நினைத்தார். புத்தி அப்படி வேலை செய்தது. பெரிய பாரம்பரிய குடும்பத்திலே, சைவ குடும்பத்திலே வந்தவர். அக்காவுக்கும் சொல்லாமல் சமண சமயத்திலே போய் சேர்ந்த உடனே இவருக்கு உடனே பெரிய பதவிகள் எல்லாம் கொடுத்து அவரை தங்களுடைய மத தலைவர்களிலே பெரிய தலைவர்கள் ஆக்கிவிட்டார்கள். தர்மசேனர் என்று பெயரையே மாற்றினார்கள். சமயம் மாற்றுகிறவர்கள் செய்கிற முதல் வேலை பெயர் மாற்றுவது. அப்பதான் இவன் தன்னை மறப்பான். ஆனா மறக்க மாட்டான். எங்க ஊரிலே ஒரு கதாசிரியர் ஒரு சின்ன ஒரு கதையின் நடுவிலே ஒரு சிறுகதை எழுதினார். ஒரு காலத்திலே இந்த வெளிநாட்டவர்கள் வந்து எங்கள் நாட்டிலே இருந்த இந்த ஏழை பாளைகளை சமயம் மாற்றினார். ஏழை பாளைகளை சமயம் மாற்றி அவர்களை கூட்டிக் கொண்டு போனார். சேர்ச்சுக்கு கூட்டிக் கொண்டு போனால் அங்கே ஒரு டாப்பு மாதிரி வச்சு ஒரு ரெஜிஸ்டர் வச்சு எல்லார் பெயரும் எழுதி ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாரும் கட்டாயம் சேர்ச்சுக்கு வர வேண்டும். அவர் வெள்ளைக்கார பாதிரியார், அது வர வேண்டும். எல்லாரும் ஒழுங்கா போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ளே கந்தையா என்று ஒருத்தன், அவனுக்கு பெயர் மாத்தியாச்சு, என்ன பீட்டர் என்று பெயர் மாத்தி ஆகிவிட்டது. அவனையும் வைத்து எல்லாரும் கட்டாயம் போக வேண்டும். அந்த ரெஜிஸ்டர் பார்த்து வராட்டி அங்க சேர்ச்சிலே கேள்வி கேட்பார். இந்த பீட்டரும் ஒழுங்கா போய் கொண்டிருந்தான். ஒரு நாள் அங்க உள்ளூரிலே மாரியம்மன் கோயிலே திருவிழா. அது பெரிய பெரிய நடனக்காரிகள் எல்லாம் வந்து நடனம் ஆடினார்கள். இவன் பார்த்து பழகினவனாலே அங்க போகாம இருக்க முடியவில்லை. எங்க பாதிரியாருக்கு தெரிய போது மொட்டாக்கு போட்டுக்கொண்டு அங்க போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்ததுதான் தெரிஞ்சது. அதிலே பொழுது போனது தெரியாம உட்கார்ந்துட்டான். விடிய பார்த்துட்டு அதிலேயே தூங்கிட்டான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகவில்லை. பிறகு திங்கட்கிழமை இவன் பயந்து போனான். பாதிரியார் பார்த்தார். பீட்டர், இயேசுவை மறந்தனையோ என்றார். பீட்டர், இயேசுவை மறந்தனையோ என்றார். அதுக்கு பீட்டர் சொன்னான், சிவசிவா இயேசுவை மறப்பனோ என்றான். அது
உள்ள இருக்கும் பாருங்க, உள்ள இருக்கும். இவர் அங்க போயிட்டார். நான் சொல்றது அவரும் அப்படித்தான் போயிருப்பார். பெயர்கள் பட்டம் எல்லாம் அது உனக்கு எப்படி தெரியும் அவரும் அப்படித்தான் போனார் என்றால், நாவுக்கரசருடைய தேவாரத்தை பாருங்க. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கினும் உன்னையும் மறந்தறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன். எங்க ஆருக்கு முன்னால பாடுறார்? சிவபெருமானுக்கு முன்னால பாடுறார். அத்தனையும் பொய்யல்லவா? சமண சமயத்துக்கு போய் இருந்தவர் இப்படி சொல்லலாமா? உன்னை மறந்தறியேன் மறந்தறியேன் என்றால் மறந்துதானே போனார். நாவுக்கரசர் பொய் சொல்லலாமா என்றால் நாவுக்கரசர் பொய் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் வாயாலே ஒன்றும் கடவுளை கும்பிடவில்லை, கையாலே கும்பிடவில்லை. கும்பிட்ட பழக்கத்திலே 6 மணி ஆன உடனே ஐயோ வீரட்டானத்திலே இப்ப மணி அடிப்பார்களே என்று நினைச்சிருப்பார். அதான் மறந்தறியேன். இப்ப கோயில்ல கற்பூரம் காட்டுவார்களே என்று நினைச்சிருப்பார். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, உடம்பால செய்கிற வழிபாட்டை விட மனதை மானசீகமாக செய்கிற வழிபாட்டுக்கு பெருமை அதிகம். இவர் மானசீகமாக வழிபட்டு கொண்டிருந்தபடியால் தான் துணிந்து போய் சொன்னார், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் என்றார். இப்ப அங்க போய்விட்டார், சமண சமயத்துக்கு மாறிவிட்டார். எல்லாம் அறிவு செய்கிற கோளாறு பாரு. நம்முடைய பெரியவர்களை நினைத்து நான் மெய்யுறுகிறது. கடவுளிடம் போவதற்கு எதெல்லாம் தடை, கடவுளிடம் போய் சேருவதற்கு எதெல்லாம் தடை. நாங்க ஒரு லிஸ்ட் போட சொன்னா நாங்க போடுவோம். மாணிக்கவாசல் ஒரு லிஸ்ட் போட்டார். அவர் என்ன லிஸ்ட்ல சொன்னார் என்றால், ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் எனைப்பள விளை, காலை மலமுடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும், கருங்குளச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்திடை வருந்த எழுந்து புடை வருந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற்பிழை. என்னென்னத்திலிருந்து தப்பி நான் சாமியை கும்பிட்டேன் என்கிறார். இதுல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வரி போட்டவர் பெண்களிடம் இருந்து தப்பினேங்கிறதுக்கு 6 வரி போடுகிறார். அதுல இருந்து என்ன தெரிகிறது? அதுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பி இருக்கிறார் என்று தெரிகிறது. கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னார்? கல்வி என்னும் பல்கடல் பிழை. ஆண்டவனே, கல்வியில இருந்து நான் தப்ப வேண்டி இருந்ததே. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். என்னையா கல்வியை தகுதி என்று நாங்கள் சொல்கிறோமே, அவர் பிழைக்க வேண்டும் என்று சொல்கிறாரே. தாய்மானவர் சொன்னார், படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரம். சுகங்கான் பராபரமே, அறிவற்று அறியாமையும் அற்றதே என்றார் கந்தரனுபூதியிலே அருணகிரிநாதர். படிப்பு ஆண்டவரிடம் போவதற்கு தடையா என்றால் தடைதான். ஆண்டவரிடம் போவதற்கு தடைதான். இங்க பாருங்க, இந்த நாயன்மாரிலே ஆக சுகமாக கடவுளை அடைந்தவன் கண்ணப்பன். அவனுக்கு சமயம் தெரியாது, தேவாரம் தெரியாது, பூசை தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. தற்செயலா போன இடத்திலே சிவலிங்கத்தை பார்த்தான். இவ்வளவுதான். அவன் பார்த்து 6ஆம் நாளிலே முத்தி. அவன் ஒரு தேவாரம் படிச்சிருக்க மாட்டான், பூசை பண்ணிருக்க மாட்டான். அவன் பூசையே சரியா தெரியல. அவன் பண்ணின பூசையில அக்கிரமத்தை யாரு சொல்ல முடியும்? வாயிலே தண்ணீரை நிரப்பி கொண்டு போய் எச்சி தண்ணியை சிவலிங்கத்துக்கு ஊத்தினான். தலையிலே கொண்டையிலே பூவை வச்சு கொண்டு போய் பூவை போட்டான். நாங்க பூவை எடுத்து கழுவி நம்ம சுத்தம், நமக்கு அது பெரிய ஆச்சரியம். சில பேர் கற்பூரத்தையே கழுவுறான், ஏன்னா தான் சுத்தமா. இப்படி இருக்கிறார்கள் மனிதர்கள், இப்படி நிறைய இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. என்ன சாப்பாடு கடவுளுக்கு கொடுப்பது, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது கடவுளுக்கும் பிடிக்கும். அதுதான் அவ்வளவுதான். பண்டிகை வெட்டி சுட்டு ரெச்சி எடுத்து வாயில, அது வேற அநியாயம். பண்டிகையை தான் கொடுத்த சுத்தமா கொடு, அதை எடுத்து வாயிலே போட்டு அதைக்கு பார்த்து இது நல்லா அவிஞ்ச பகுதி, அதை எடுத்து ஒரு இலையிலே வைத்து தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சோறுட்டுகிற பொழுது அது நல்லா பிசைஞ்சு முதல் தங்கள் வாயிலே போடுவார்கள். காரம் எல்லாம் சரியா இருக்கு, அதுக்கு பிறகுதான் பிள்ளைக்கு ஊட்டுவார்கள். அப்படி இந்த வேடுவ பயல் செய்யறான் சார். அந்த பூசை என்ன பூசை? அருவருப்பான பூசை. கால போனான், கையில இந்த கையிலே பூ, இந்த கையிலே மாமிசம், தலையிலே கொண்டை, வாயிலே தீர்த்தம், சிவலிங்கத்தின் கலையில பழைய பூ இருக்கிறது. நாங்க என்றால் அது நிர்மாலியம் என்று அதை என்னமோ தள்ள பார்ப்போம். அவன் பார்த்தான், இந்த பூவை தட்ட வேணும், வழி இல்லை, காலை தூக்கி தட்டினான். இத சைவத்தில் ஒருத்தர் எழுதினாரே, இதை விட சைவத்தினுடைய பெருமை வேற உண்டா? நான் நினைக்கிறது உண்டு. சேக்கிலார் செய்த, நான் வழிதவறி போகிறேனோ தெரியவில்லை, சேக்கிலார் செய்த ஒரு குறும்பு பாருங்க. இந்த கதையை, கண்ணப்பர் கதையை சும்மா சொல்லி அப்படியே போய் முடிச்சிருக்கலாம். இடையில கொண்டு சிவகோச்சாரியார் என்று ஒரு அந்தரன்ன பூத்துறார். அவர் இவன் பூசை பண்ணிட்டு போனோன்னு அவர் இதை பார்த்து பதறி இதெல்லாம் தட்டி கழுவி புண்ணியாதனம் பண்ணி எல்லாம் பண்ணி பிறகு அவர் பொங்கலை கொண்டு வச்சுட்டு அவர் போகிறார். அடுத்த நாள் கண்ணப்பன் இதெல்லாம் தட்டிட்டு அவன் மாமிசத்தை வைக்கிறான். சிவபெருமானுக்கு அந்த 6 நாளும் பெரிய கொண்டாட்டம். ஒரு நாள் வெஜ், ஒரு நாள் நான் வெஜ். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நாங்க ஆகமம் வேதம் எல்லாம் நமக்கு எவ்வளவு உயர்ந்த நூல்கள். நான் உங்களை கேட்கிறேன், சிவபெருமான் இப்ப என்ன பண்ணி இருக்க வேண்டும்? என்ன பண்ணி இருக்க வேண்டும்? ஒரு பக்கம் ஆகம பூசை, ஒரு பக்கம் அன்பு பூசை. சிவபெருமான் என்ன பண்ணி இருக்க வேண்டும்? கண்ணப்பன் கனவிலே போய், கண்ணப்பா நீ செய்கிற பூசை தவறானது, நாளைக்கு மறைந்து நின்று பார், சிவகோச்சாரியார் செய்கிற பூசையை பார்த்து அது போல பூசை செய்ய என்று சொன்னால் கண்ணப்பன் செய்திருப்பானா இல்லையா? கட்டாயம் செய்திருப்பான்.
இந்த சிவபெருமான் கூத்து என்ன கூத்து பண்றார் பாருங்க. சிவபெருமான் பண்ணுகிறார், கண்ணப்பர் கனவிலே போய் சொல்றதுக்கு பதிலாக சிவகோச்சாரியார் கனவிலே போய் சொன்னார், நாளைக்கு கண்ணப்பன் பூசையை நீ பாருன்றார். நர்சரி படிக்கிற பையனை பார்த்து இந்த PhD படிக்கிற அண்ணாவை போல படி என்று சொன்னா அது சரி. PhD படிக்கிற அண்ணாவை பார்த்து இந்த நர்சரி படிக்கிற தம்பியை போல படி என்று சொல்லலாமா? இந்த சிவபெருமானுக்கு பைத்தியக்காரன் பெயரை வச்சவன் சரியாத்தான் வச்சிருக்கு. நான் எனக்கு இருக்கிற உரிமையில சொல்லு. இப்போ அப்படி பூசை பண்ணி ரெண்டையும் ஒப்பிட்டு பூசை பண்ணி கண்ணப்பன் இருக்கிறானே, 6ஆம் நாள் முத்தி, நாளாறில் கண்ணிழந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்ற பட்டினத்தடிகள். 6 நாள்ல கண்ணை பிடிங்கி அப்ப முடியுமாடா? சிவலிங்கத்துல கண்ணில ரத்தம் வந்தது, கண்ணை பிடிங்கி ஒருத்தன் அப்பினானே, 4 தான் 6 நாள் தான் அவனுக்கு பரிச்சயம். 6 நாள்ல அப்ப முடியுமா? கண்ணில ரத்தம் வழிந்தது லிங்கத்துக்கு கண்ணை பிடிங்கி அப்பிட்டான் சார். நாம நினைச்சும் பார்க்க முடியுமா? நாங்க எத்தனை கோயிலுக்கு போய் ஓடி ஓடி கும்பிடுறோம். ஏதாவது ஒரு கோயில் விக்கிரகத்துல கண்ணில இருந்து ரத்தம் வந்தா கண்ணை பிடிங்கி அப்ப நம்மளே எத்தனை பேர் யோசிப்போம். கண்ணை யாராவது பிடிங்கி அப்புவோமா? கடைசி மட்டும் அப்ப மாட்டோம். அப்படி சொல்ல எனக்கு உரிமை இல்லை. உங்களே யாராவது ஒரு சில பேர் அப்பினாலும் அப்பலாம். ஆனால் அப்படி அப்புறவன் என்ன நினைப்பான் தெரியுமா? யாருடைய கண்ணை பிடுங்கி அப்பினால் நல்லது. கண்ணப்பன் அப்படி அப்பிட்டான் சார். சிவபெருமான் பார்த்தால், வாடா நீ என்னோட சேர், 6 நாள்ல முத்தி, நில்லு கண்ணப்பன் நில்லு கண்ணப்பன் என்று தன்னோட சேர்த்துக்கொண்டு. இது கண்ணப்பன். நல்லா படிச்சவர் கண்ணப்பன். பெரிய புராணத்தில் யார் என்று கேட்டால் நாவுக்கரசர். பெரிய படிப்பாளி. மற்ற சமயத்தவனே இவரை படிப்புக்காக இவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று இழுத்தார்கள். அப்படி படிப்பாளி. இது 2 பக்கம் இருக்கிறதா? ஒருத்தன் படிக்காதவன், ஒருத்தர் நல்லா படிச்சவர். இப்ப திருப்பி வர்றேன் பாருங்க. படிக்காதவனுக்கு 6 நாள்ல முத்தி, படிக்காதவனுக்கு 6 நாள்ல முத்தி. நல்லா படிச்சவர் 81 வயது வரையும் கிடந்து இழுபட்டார். அப்ப என்ன தெரிகிறது? படிச்சால் முத்தி கிடைக்கிறது கஷ்டம். அப்படியா என்று நீங்கள் கேட்பீர்கள். உண்மைதானே பாருங்க. அப்பருக்கு 81 அருள்வாத ஊரற்கு செப்பிய நாளெட்டில் தெய்வீகம் சுந்தரருக்கு 36 தொல்ஞான சம்பந்தற்கு அந்தம் 16 அறி. வயசுக்கு ஒரு வெண்பா பாடிட்டு போயிட்டார். 81 வயது வரையும் நாவுக்கரசர் பட்ட பாடி இருக்கிறதே. பெரிய மனுஷன். மனித தன்மையிலே கிடந்து தழும்பினார். சமயத்திலே மாறி வந்து விட்டார். அது தழும்பல்களையே சொல்ல வேண்டும். எனக்கு அப்படி ஆசையாக இருக்கிறது. நாவுக்கரசர் பட்ட பாடி இருக்கிறதே, தழும்பினார். சிவபெருமான் கடைசி வரையும் சோதித்த. எனக்கு சிவபெருமான்ல சில நேரத்தில் ரொம்ப கடுமையான கோபம் வரும். சம்பந்தருக்கு அவர் பண்ணின சிபாரிசு போல வேறு யாருக்கும் பண்ணினது இல்லை. ஞானசம்பந்தருக்கு நடந்து போறது கால் வலிக்கும் என்று பொற்சிவிகை கொடுத்து விட்டார் சிவபெருமான். அதுக்கப்புறம் அவர் கையாலே தாளம் போட்டு படித்தார். இந்த சின்ன பிள்ளைக்கு கை நோக போகுது என்று பொற்தாளம் கொடுத்து விட்டார். மூலகட்ட மனுஷன். ஏன் தெரியுமோ? பொற்தாளம் கொடுத்தது தப்பு. பொன்னிலே நாதம் கிடையாது. வெண்கலத்துக்கு தான் நாதம் உண்டு, தங்கத்துக்கு நாதம் இல்லை. இந்த தங்கம் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தங்கத்தை தட்டினா நாதம் வராது. சிவபெருமான் அன்பின் மிகுதியினாலே அவனுக்கு கொடுக்கிறது பெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று நினைச்சு பொட்டாளத்தை கொடுத்து பார்த்தா அந்த பொட்டாளத்திலே சத்தம் பெற இல்லை. பொட்டாளத்திலே சத்தம் பெற இல்லை. அப்ப என்ன செய்தார்? ஐயா வணக்கம். பொட்டாளத்திலே சத்தம் பெற இல்லை. அப்ப பார்த்துட்டு அந்த அம்மா இருக்கிற அந்த அப்பா மார் விடுற விளையெல்லாம் அம்மா மார் தானே காப்பாத்துறது. அப்போ இவர் பொட்டாளம் கொடுத்தார், சத்தம் பெற இல்லை. அம்மா அந்த பொட்டாளத்துக்கு நாதம் கொடுத்தார். அதனாலே ஓசை கொடுத்த நாயி என்று அவளுக்கு பெயர். எல்லா சிபாரிசும் பண்ணினார் சிவபெருமான் பண்ணி. ஆனா இந்த நாவுக்கரசரை இந்த 12 வயசு பிள்ளைக்கு கொடுத்த போது இந்த கிழவனுக்கு கொடுக்க வேண்டாமா? கிழவனை கடைசி வரையும் சோதிக்கிறார் சார். ஒரு கோயில போய் உளவார தொண்டு செய்தார் நாவுக்கரசர். உளவார தொண்டு செய்த பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுகிறார்? அப்படி புல்ல குத்தி கிளப்ப அதுக்குள்ள இருந்து முத்து மணி நவரத்தனம் எல்லாம் வந்ததாம். என்ன இத பாக்கெட்ல போடுறாரா என்று பார்க்க வேணும் என்று சிவபெருமானுக்கு ஆசை. ஏனென்றால் செல்வத்தை கண்டவுடனே எல்லாருடைய மனமும் மாறி போய்விடும். ரொம்ப கவனமாக இருங்கள். செல்வத்தை வரம் என்று நினைக்கிறார்கள். செல்வம் தான் சாபம். அந்த செய்தியை கம்பன் ஒரு கெட்ட பெண் பாத்திரத்தினோடு சொன்னான், கூனியினோடு சொன்னான். உன் மகனுக்கு ஆட்சி இல்லை, ராமனுக்குத்தான் ஆட்சி என்று சொன்ன உடனே கையை சந்தோஷப்பட்டாள். அதுக்கு என்ன, பரதனும் என் பிள்ளைதானே, இருந்து விட்டு போகட்டுமே என்றாள். கூனி அவளுடைய மனம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பைத்தியக்காரி, ராமனுக்கு ஆட்சி இப்பொழுது உன்மேலே அன்பாக இருக்கிறான் என்பதாலே அவனுக்கு வந்தால் பரவாயில்லை என்று சொல்கிறாயா? பைத்தியக்காரி, செல்வம் வந்துவிட்டால் எவருடைய மனமும் மாறி போய்விடும். அதை அவள் சொல்லுகிறாள். அறம் நிரம்பிய அருளுடை அருந்தவர்க்கேனும் பெறலரும் திரு பெற்றபின் சிந்தனை பிரிதாம். பெரிய தவ முனிவனா இருந்தா கூட பொக்கெட்டுக்குள்ள காசு வந்தா கெட்டு போவான். அதுக்கு இன்றைக்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஆகவே இந்த சிவபெருமான் என்ன பண்ணுகிறார்? உளவார திருத்தொண்டு செய்தோடனே முத்து மணி எல்லாம் ஒரு கிழவனுக்கு கொடுக்க வேண்டிய சோதனையா இது. அது கூட பரவாயில்ல சார். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்தார்? அவர் இந்த முத்து மணி அவருக்கு அது கல்லும் முத்தும் ஒன்றுதான். எல்லாம் தூக்கி ஆத்துல எரிஞ்சிட்டு என் அடியார்களுக்கு காலையிலே குத்தினும் எரிஞ்சிட்டார். பிறகு கொஞ்சம் தூரம் போய் வேலை செய்தோடனே இன்னொரு இடத்திலே அழகான பெண்களை நாவுக்கரசருக்கு முன்னாலே போக விட்டார். 81 வயது கிழவன். இந்த சோதனை
சோதனை வைக்க வேண்டிய ஆளா? என்னுடைய ஆசிரியர், எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், நான் அவரிடம் படிக்கிற பொழுது அவருக்கு 80 வயது, எனக்கு 40 வயது. நானும் அவரும், அவர் பேரறிஞர், சாதாரண ஆள் இல்ல. அவரிடம் அறிவு சார்ந்த விஷயம் தான் பேசலாம், வேற விஷயம் பேசவே முடியாது. ரொம்ப நெருக்கம் வந்த பிறகு ஒரு நாள் நான் தற்செயலாக அவரிடம் வகுப்பில் இருந்த பொழுது, நானும் அவரும் மட்டும்தான், வகுப்புண்டா 10 பேர் இல்லை, நானும் அவரும் படிப்போம். ஒரு சின்ன கோயிலினுடைய சீமெந்து தலையிலே உட்கார்ந்து படிப்பென்றால் 40 நிமிஷம் படிப்பில்லை. காலை 8 மணிக்கு போய் உட்கார்ந்தேனால் நான் திரும்பி வர்ற பொழுதும் மதியம் தாண்டி 3 மணி ஆகும், அவ்வளவு படிப்பு. ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது, இவர் என்ன இப்படி பேசுறார் என்று தப்பா நினைக்கப்படாது, அவருடைய பெருமை சொல்றது. அவரிடம் கேட்டேன், ஐயா உங்களுக்கு இப்பொழுது காமம் இருக்கிறதா என்று. வேற ஆசிரியரா இருந்தா அன்றையோட வகுப்பு முடிஞ்சிருக்கு. ஒரு ஆசிரியரிடம் மாணவன் கேட்கிற கேள்வியா? நானும் ஒரு ஒரு குசும்புத்தனத்துக்கு கேட்கவில்லை. இந்த காமம் என்பது எப்போ நம்மை விட்டு தொலையும் என்பதை அறிய வேணும் என்று கேட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, காமமும் கோபமும் உயிர் குணங்கள். அந்த குணங்கள், கெட்ட குணங்கள் வெளியில இருந்து பலது உள்ளுக்கு போகும். உள்ளுக்கே இருக்கிற குணம் என்று 2 குணம் இருக்கிறது, அதுக்கு காமம் கோபம் என்று பெயர். இது எவனுக்கும் எந்த வயசுலையும் முழுசா போகாது, உள்ள இருக்கும். ஐயோ இந்த சனியன் எப்போ துளையும் என்று அறிய வேணும் என்பதற்காக, ஐயா உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இப்படியே இருந்தார். பிறகு நிமிர்ந்து ஒரு பதில் சொன்னார் பாருங்கள், நான் அதிர்ந்து போனேன். என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணை திறந்து விட்டு சொன்னார், காமம் இருக்கிறதா என்று கேட்கிறாயா, உடம்பளவிலே இல்லை. உங்களுக்கு இந்த பதில் புரிகிறதா? உடம்பளவிலே இல்லை என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னும் உள்ளத்துக்குள்ளே அந்த விதைகள் இருக்கிறது என்றார். நாவுக்கரசருக்கு 81 வயதிலே இந்த சோதனை வைக்கிறார் என்று படிக்கிற பொழுது நான் அதைத்தான் நினைத்தேன். இவருடைய மனதிலே அத்தகைய எண்ணங்கள் வெளிவருகிறதா? திருக்குறளிலே அவா அறுத்தல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக கொண்டு திருவள்ளுவர் வைக்கிறார். அவா அறுத்தல் என்றால் என்ன என்று பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது என்ன எழுதினார் தெரியுமா? அவா அறுத்தல் என்றால் நாங்கள் அனுபவித்த அந்த அனுபவங்களுடைய விதைகள் நம் உள்ளத்துக்குள்ளே பதிவாகி கிடக்கு. அதற்கு வாசனா மலம் என்று பெயர். இதுல ஒருத்தரும் வித்தியாசம் பிரசங்கம் பண்ற நானும் தான், நீங்களும் தான், எந்த பெரியவனும் தான். மனதுக்குள்ளே அனுபவித்த சுகங்களுடைய விற்கள் இருக்கும். நீங்க அதை கடந்து வந்திருப்பீர்கள், துறவு வந்திருக்கும். துறவு வந்தாலும் அந்த விதை கிடக்கு. என்ன ஒரு கஷ்டம் என்றால், அந்த அனுபவித்த சூழல் போன்ற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிற பொழுது நம்மை அறியாமல் அந்த வித்து முளைத்து விடும். அதுதான் பாருங்க, நீங்க பல வீடுகளில் பாருங்க, விஸ்வாமித்திரர் இப்படி நிக்கிற ஒரு படம், அந்த பக்கம் மேனகை நிற்பாள். அந்த பெரிய தவ முனிவனுக்கே மனதுக்குள்ளே அந்த வித்து கிடந்து அந்த மேனகையை கண்டவுடனே தளர்ந்து விட்டான். அப்பதான் சவுந்தல பிறந்தாள். அந்த வித்து உள்ளே இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? வாசனாமலம் என்கிறார்கள். அதுக்கு என்ன உதாரணம் சொல்வார்கள் என்றால், இந்த பெருங்காய டப்பி, பெருங்காய டப்பியில பெருங்காயம் முடிஞ்சிருக்கும். ரொம்ப நாளுக்கு பிறகு மணந்து பார்த்தாலும் அதற்குள்ளே அந்த வாசனை நிற்கும். அதுதான் வாசனாமலம். நீங்கள் உங்களுடைய ஒரு விருப்பத்தை துறந்திருப்பீர்கள், ஆனால் அந்த விருப்பத்தினுடைய வித்து கிடந்து சந்தர்ப்பம் வருகிற பொழுது, அந்த இப்போ வடை சாப்பிடுறதுல முடிவு பண்ணிட்டு வடை துறவு என்று ஒரு துறவு இருக்கிறது அல்லவா, துறந்து விட்டேன்னு வையுங்கள். ஒரு வடை சுடுற கடை பக்கமா போனா அந்த வாசனை வருதா? அட திண்டால் என்ன என்று எண்ணம் வருமே, அதுதான் அந்த வாசனாமலம். ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், அது கூட பிறவிக்கு காரணமாகி விடும் என்று திருவள்ளுவர் அதை கண்டிக்கிறார். இது இருக்கிறதா என்று நாவுக்கரசர் சிவபெருமான் சோதிச்சார். இன்னொரு இடம் சொல்றோம் பாருங்க, மானுடமா நாவுக்கரசர் நின்ற இடம். ஞானசம்பந்தரோடு அவருக்கு உறவு உண்டாகிறது. பார்க்கிறேன், ஞானசம்பந்தர் சின்ன பிள்ளை, இவர் 81 வயது கிழவன். மதிப்பார்களா? நான் நாவுக்கரசர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல அதுல தான் இப்ப நான் தொகுத்து சொல்றேன். சின்ன பிள்ளை, இவருக்கும் ஒன்னும் குறைந்தவர் இல்லை. சிவபெருமானுக்கு பாடி சமண சமயத்திலிருந்து வந்து விட்டார். அக்கா கும்பிடுகிறார் சிவபெருமானை, என் பிள்ளை தம்பி அங்க போய் விட்டான், காப்பாத்தித்தா என்று அக்கா கும்பிடுகிறார். சிவபெருமான் நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு அவருக்கு சூளை நோயை பரிசாக கொடுத்தார். நோய் பரிசாகுமா? சூளை நோயை பரிசாக கொடுத்தார். சூளை நோய் தாங்க முடியவில்லை. சூளை நோய் என்றால் என்ன என்று நான் விளங்கி வச்சிருக்கிறதுக்கு கடுமையான அல்சர். அது வந்தா வயிற்ற போட்டு பிசையும். இவர் தாங்க முடியவில்லை, வயிறு வலிக்கிறது, கொதிக்கிறது. எல்லாரையும் கூப்பிட்டார். சமண சமயத்தவர்கள் சில முறை வைத்திருந்தார்கள், மந்திரம் போட்டு அதை நிப்பாட்டுவது, இல்லாட்டி இந்த மயில் பீலியாலே தடவுவது. இவர் அழுகையை பார்த்து அவர்கள் எல்லாம் ஓடி வந்து விட்டார்கள். வந்து மந்திரம் சொல்லி உபதேசித்து பார்த்தார்கள், மந்திரித்து பார்த்தார்கள், நோய் நிற்கவில்லை. பிறகு மயில் பீலியாலே தடவினார்கள், இருந்த நோய் இன்னும் கூடியது. இப்ப என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களுக்கு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவனை எப்படி காப்பாற்றுறது? இவன் காப்பாற்றப்படாவிட்டால் உலகம் எல்லாம் சமணர்களுக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லுமே என்று அவர்களுக்கு அந்த கவலை, இவருக்கு இந்த கவலை. வேதனை தாங்க முடியவில்லை. நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, வேதனை வருகிற பொழுதுதான் உறவினுடைய அருமை தெரியும். வேதனை வராவிட்டா, வசதி வந்தா உறவுகளை அவமதிப்போம். எப்ப வசதி குறைந்து வறுமை வருகிறதோ அன்றைக்கு தான் உறவு வந்து கை கொடுக்கும். அவனா வருவான், என்னடா உனக்கு என்னடா துன்பம் என்று கேட்க உறவினர் தான் வருவான். அவன் கேட்கறது போல மற்றவன் கேட்க முடியாது. நீங்க 25 வேலைக்காரர்களை வச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நோய் வந்து அவன் எல்லாம் தருவான். அம்மாவோ அக்காவோ பக்கத்துல வந்து ஐயா உனக்கு என்ன வலிக்குதா என்று கேட்கிற அந்த வார்த்தைக்கு இந்த 25 வேலைக்காரர்களும் கிட்ட வர முடியாது. இப்ப நாவுக்கரசருடைய இந்த வேதனையை
மனைவியை பார்த்தார், அந்த அம்மா பார்த்தார், இவர் பார்த்தார், தாங்க முடியவில்லை. அக்காவுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பினார், என்ன வந்து காப்பாத்து என்றார். அக்கா பார்த்தார். இப்ப நாங்களா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் இந்த திலகவதியார நினைச்சு மதிக்கிறது பாருங்க. இவர் சமண சமயத்துக்கு போய் ஆட்சி மதத்திலே சேர்ந்துட்டார். இவருக்கு நல்ல குவார்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, உள்ளதுல நல்ல சிறப்பான கார் கொடுத்திருப்பார்கள், பென்ஸ் கார்ல ஓடி இருப்பார். அப்ப கார் இருக்காண்டு கேட்கப்படாது, நான் உள்ளதுல பெஸ்ட சொல்றேன். நல்ல கார் கொடுத்திருப்பார்கள், ஏசி ரூம் கொடுத்திருப்பார்கள். அக்கா இங்க இதெல்லாம் இருக்கிறது வா என்று தம்பி கூப்பிட்டு இருப்பார். நம்ம அக்காவா இருந்தா என்ன செய்யும்? தம்பி ஏறுன்றதுக்குள்ள ஏறி இருப்பான். திலகவதியார் சொன்னார், இதுதான் என்னிடம், இதுதான் என் வாழ், அங்க வரமாட்டேன், தீயவர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வரமாட்டேன், வேண்டுமானால் அவனை வர சொல். தனக்கு நெருக்கமான ஒரு சீடனை அழைத்துக் கொண்டு மொட்டாக்கு போட்டுக்கொண்டு ராவோடு ராவாக நாவுக்கரசர் வந்துவிட்டார். அவருக்கு நாவுக்கரசர் அப்ப மருணிக்கார், அப்ப தர்மசேனர் பெயர். வந்து அக்கா காலிலே விழுந்தார். அக்கா வலி தாங்க முடியவில்லை, நான் என்னப்பா பண்ணேன்? அதை தீர்க்க வேண்டியவர் இருக்கிறார், வா கூட்டிக் கொண்டு போறேன் என்று திருவதிகை வீரட்டானத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார். கூட்டிக் கொண்டு போய் அந்த கோயில்ல நிப்பாட்டினார், விபூதி கொடுத்தார். இவ்வளவு தான். நான் நினைக்கிறது உண்டு, இந்த விபூதிக்கு இருக்கிற பெருமை இருக்கிறதே, நெத்தி நிறைய பூசுங்க, நீரில்லா நெற்றி பால் என்று அவ்வை சொன்னால். இன்றைக்கு திருநீறு பூசுறது வெக்கமா இருக்கு நமக்கு. மற்ற எந்த சமயத்தவர்களும் தங்களுடைய சமயத்தின் அகம்படியே குடலோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடியில வீரட்டான துறையம்மான். இந்த பாட்டுல என்ன சிறப்பு பாருங்க. அதை கீவாஜா தான் சொல்லி நான் கேட்டு ரசிச்சிருக்கிறேன். என்ன சொல்லுவார்? இந்த பாட்டு சொன்னோன்னே 10 பாட்டு முடிஞ்சோன்னதான் சூளை நோய் குறைஞ்சுதா என்றால் இல்லையா, முதல் பாட்டு பாடத் தொடங்கவே சூளை நோய் குறைக்க தொடங்கிவிட்டு. அதார் சொன்னது கீவாஜாவுக்கு? நாவுக்கரசர் வந்து சொன்னாரா? பாட்டுல தெரியுதுன்றார் கீவாஜ், பாட்டுல தெரியுதான். இங்க பாருங்க, கூற்றாய் இனவாறு விளக்ககளீர், மரியாதை பன்மையோடு சிவபெருமான கூப்பிடுறார். விளக்ககளீர், நீர் என்று சொன்னா மரியாதை பன்மை, விளக்ககளீர் என்று மரியாதையாக தொடங்கினார். இந்த முதல் பாட்டு முதல் வரி படிச்சோனே வயிற்று வலி குறைஞ்சு போச்சு. உடனே என்ன தெரியுமா, உரிமை வந்து விட்டது, நட்பு வந்து விட்டது. இனி நான் அவனை மரியாதை குறைவாகவும் பேசலாம். எங்க ஐயா ராதாகிருஷ்ண ஐயா சொல்லுவார், எப்படி என்றால் ஹாஸ்டலுக்கு பையன்கள் போவார். முதல் நாள் ஒரு ரூம்ல 4 பையன்களை விடுவார். அந்த 4 பையன்களும் நீங்க வாங்க உட்காருங்க என்று பேசுவார் முதல் நாள். அடுத்த வாரம் பார்த்தா நீ நான் வா என்று பேசுவார். அடுத்த வாரம் பேசா வாடா போடா என்று பேசுவார். அதுக்கு அடுத்த வாரம் அவர்கள் பேசுறதை நாம சொல்லப்படாது. எப்படி இது வந்தது? உரிமை கூட கூட மரியாதை குறையும். அதுபோல இந்த வயிற்று வலி குறைய தொடங்கினதாலே நாவுக்கரசருக்கு உரிமை கூடினது. குற்றாய் இனவாறு விளக்ககளீர் என்று மரியாதையிலே தோன்றினவர் அடுத்த வரியிலே ஏற்றாய் என்று ஒருமையிலே பேச. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வரி படிச்சோடனே வயிற்று வலி அறுவாசி போயிட்டு. இந்த நாவுக்கரசர் இங்க வந்த உடனே சமண சமயத்தவர்கள் அவரை போட்டு என்னென்னவோ பாடுபடுத்தினார்கள், நஞ்சு சோறை கொடுத்தார்கள், யானையை வச்சு மிதிக்க பார்த்தார்கள், நீற்றறையிலே போட்டார்கள், கொடுமையான தண்டனை. அதாவது இந்த சுண்ணாம்பு சிப்பிகளை எல்லாம் தண்ணி விட்டால் அதுல இருந்து ஒரு ஹீட் வரும். அது இப்ப பிள்ளைகளுக்கு தெரியவே வாய்ப்பில்லை. அந்த சுண்ணாம்பு சிப்பிகள் எல்லாம் ஒரு அரை நிறைய அடுக்கி வச்சு இந்த தண்டனைக்குரியவரை கொண்டு நடுவுல உட்கார வச்சு தண்ணியை ஊத்திடுவார்கள். அது அப்படியே நெருப்பிலே வெந்து போவார். இது ஒரு தண்டனை. தண்டனையை எப்படி எல்லாம் ரசித்து பண்ணி இருக்கிறான் பாருங்க. நம்ம பண்ணின உடனே கொண்டு போய் நாவுக்கரசர் அதுல போடுங்கடாண்டாச்சு, போட்டாச்சு, தண்ணியை ஊத்திட்டு இவங்க வெளியில வந்துட்டார். 7 நாள் நாவுக்கரசர் உள்ள இருந்து தேவாரம் பாடுறார். மாசிலில் வீணை மாலையும் அதிகம் வீசு தென்றல் வீண்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாடினார். சிவபெருமான் பாதம் கண்ணுக்கு தெரிஞ்சது, எல்லாம் குளிந்து போச்சு சார். ஒன்னும் பண்ண முடியல. அரசனை போட்டு இவர்கள் குழப்புகிறார். இதெல்லாம் நம்ம சமயத்துல படிச்ச வித்தைய வச்சு இவன் இப்படி எல்லாம் பண்றான். யானையை மடக்கிட்டான், நஞ்சு சோத்தை அமுதமாக்கிட்டான், நீற்றறையை குளித்துட்டான். இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்றார்கள். என்ன வழி? செய்யுங்கள் என்றான் அரசர். கல்லோடு கட்டி கடல்லே போட போகிறோம் என்றார். போடுங்கள் என்றார். கல்லோடு கட்டி கடல்லே தூக்கி போட்டார்கள். இவர் பாடினார். என்ன பாடினார்? சொற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றார். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, என்னுடைய அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறேன். திருநீறு, நமச்சிவாய மந்திரம், இது 2க்கு மேலே சைவர்களுக்கு ஒன்றும் வேணும். திருநீற்றுக்கென்றே பதிகம் பாடி இருக்கிறார்களே, வேறு சமயத்திலே உண்டா? எனக்கு மாணவர்களுக்குள்ளே சமண சமயம் வைஷ்ணவ சமய மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு நாள் அவர்கள்ட்ட கேட்டேன், நாமம் போட்டிருக்கு, அவர்கள் போடுகிறார்கள், நாமத்தின் சிறப்பு சொல்லுகிற ஏதாவது பாடல் பாடி இருக்கிறார்கள் என்றால் அங்கு கூட இல்லை. திருநீற்றுக்கு பாடி இருக்கிறார். திருநீறு அவ்வளவு மகிமையானது. நெற்றி நிறைய விபூதி பூச வேண்டும். நமசிவாய மந்திரம் 5 எழுத்து மந்திரம். ரொம்ப அதிகம் பேசாதே. 5 எழுத்து நம சிவாய. அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து என்று அந்த கிழவி பாடிவிட்டு போய்விட்டால் 5 அக்கரம் என்றால் 5 அச்சரம். 5 எழுத்து சொன்னா போதும் சார், முத்தி கிடைச்சிடும். இந்த முத்தி அதை சொன்னார். நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொன்னார். கல்லு மிதந்து அந்த கரையில போய் சேர்ந்து இப்படி வந்தவர் எவ்வளவு பெரியவர். ஞானசம்பந்தருக்கு ஒன்றும் குறைந்தவர் இல்லை. ஞானசம்பந்தர் வருகிறார், இவர் கும்பிட்டு கொண்டு வருகிறார். ஞானசம்பந்தர் இவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவது போல அப்பரே என்றால் அந்த பெயரே நிலைச்சு போய். சின்ன பிள்ளை. பிறகு ஒரு தரம் அவரை
வருகிறார் ஊருக்கு. ஞானசம்பந்தர் அப்பரை காணவில்லை, தேடுகிறார். எங்கே அப்பர் என்று கேட்டார். எப்படி அது கேட்டார்? அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். நல்ல தமிழில் அப்பர் எங்குற்றார். பார்த்தார்கள், அப்பரை காணவில்லை. அவனவன் தேடுறான். ஞானசம்பந்தர் தேடுறார், எங்கடா அப்பர் எங்கடா அப்பர் என்றா அப்பரை காணவில்லை. வந்து சொன்னார்கள், காண இல்லை அப்பரை என்று. அப்ப ஞானசம்பந்தருக்கு கவலையா போச்சு. அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். கேட்டா பல்லக்கு கீழே இருந்து இங்குற்றேன் என்று ஒரு சொல் கேட்டு 12 வயதுக்கு பையனை 81 வயது கிழவன் தோளில சுமக்கிறான் சார். இதுதான் சமுதாய வாழ்க்கை. நான் எப்பவும் சொல்லுகிறது உண்டு, நன்றாக அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றாக பதிவு. சைவம் ஏதோ மூட நம்பிக்கை என்று சில முட்டாள்கள் சொல்லிக் கொண்டார். சைவம் எப்படிப்பட்ட சைவம் தெரியுமா? நான் இங்க பாருங்க, நமக்கு இளமையிலே ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்காது. இளமையிலே ஆற்றல் இருக்கும். அது துள்ளுவான், ஏறுவான், பாய்வான். எனக்கு இப்ப மேடையில இருந்ததுக்கு 2 பேர் பிடிக்காது. முந்தி நான் இந்த மேடையில துள்ளி ஏறு, அப்படித்தானே பிள்ளைகள் மதிலால ஏறி பாய்வார்கள். ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்காது. முதுமையிலே அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்காது. இப்ப எனக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கிறது. நான் சொல்றேன், அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு அந்த என்னுடைய புத்தி ஆற்றல்களை செயல்படுத்துகிற ஆற்றல் இல்லை, புத்தி எண்ணங்களை. முதுமையிலே அறிவிருக்கும், ஆற்றல் இருக்காது. இளமையிலே ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்காது. நல்ல ஒரு சமுதாயம் என்றால் அறிவும் ஆற்றலும் சேர்ந்தால்தான் அந்த சமுதாயம் உருப்படும். அதுக்கு ஏன் ஆண்டவன் இப்படி படைத்தான்? அறிவு தந்த காலத்திலே தானே ஆற்றலையும் தந்திருக்க வேண்டும். ஆற்றல் தந்த காலத்திலே தானே அறிவையும் தந்து. இதென்ன ஒரு பகுதியில இதை கொடுத்து இளைஞனுக்கு ஆற்றலை கொடுத்து முதியவனுக்கு ஏன் அறிவை கொடுத்தான் என்றா, அப்பதான் இந்த சமுதாயம் இளமையும் முதுமையும் ஒன்று சேர்ந்து வாழுகிற ஒரு சமுதாயமாக இருக்கும். அப்ப ஞானசம்பந்தர் இங்குற்றேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாவுக்கரசர் அவ்வளவு பெரியவர், எல்லாம் கடந்தவர். ஒரு 2 சம்பவம் சொல்லி முடித்து சொன்னா நாள் முழுக்க சொல்ல 2 சம்பவம் சொல்லி முடித்து விடுகிறேன். நேரம் போய்விட்டது என்று நினைக்கிறேன். ஒரே விஷயம், 2 பேரும் போனார்கள். வேதாரண்யம் என்கின்ற கோயில். நான் நாவுக்கரசரை மனிதராக பார்த்த இடம் அந்த இடம். அந்த கோயிலே மூலக்கதவு வேதங்களாலே பூட்டப்பட்டு விட்டது. எந்த காலத்திலேயோ பூட்டப்பட்டு வேதங்கள் இந்த வேதாரண்யத்தை பூட்டி விட்டன. யார் இது? கொஞ்சம் சால்வையை எடுத்து கொடுங்க. நான் எடுத்தது இது இல்லாட்டி பேச்சு வருது. பெண்களுக்கு முந்தானை போல எனக்கு இது. அப்போ வேதங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வேதாரண்ய கோயிலை மெயின் வாசலை பூட்டி, அதுக்கு இப்ப வேற விளக்கம் எல்லாம் சொல்லுகிறார்கள். பிராமணர்கள் பூட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்ம வேதனைகளை இந்த கதைகளில் வந்து சேர்க்க வேண்டும். பூட்டி விட்டது. இவர்கள் போகிறார்கள். 2 பேரும் ஒன்றாக போகிறார்கள். ஊர் மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. சைவத்தின் 2 தூண்கள் வருகின்றன, இந்த கதவு திறக்க வேணும். எல்லாருமாக சூழ்ந்து வந்து சொன்னார்கள், பக்க கதவாலே தான் இதுவரை போய் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம், மூலக்கதவாலே போக வேண்டும் என்று ஆசை. இந்த கதவு திறக்க பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த ஊரிலே இது என்னுடைய எண்ணம், எங்க பெரிய புராணத்தில் தேடாதீங்க. நாவுக்கரசரை தான் அந்த ஊர்ல பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல. சம்பந்தரே அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. இப்ப அது ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு செல்வாக்கு இருக்கிறது உண்டுதானே. அதனாலே நேரா அவர்கள் நாவுக்கரசரையே கேட்டார்கள், கதவு திறக்க நீங்க பாட வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன்னா இவர்கள் அற்புதங்கள் செய்து வருவது தெரியும். நாவுக்கரசர் சரி என்று சொல்லி தேவாரம் பாடத் தொடங்கினார். ஒரு பாட்டு முடிந்தது, கதவு திறக்க. 2 பாட்டு முடிந்தது, கதவு திறக்க. மனித உணர்வு மெல்ல மெல்ல மேலே வரத் தொடங்கி. என்னடா என்ன நம்பி பாடச் சொன்னார்களே, பாடியிருக்கிறேனே. ஒரு பாட்டு முடிந்தது, இன்னும் கதவு திறக்கவில்லையே. 2வது பாட்டு முடிந்தது, கதவு திறக்கவில்லையே. இப்படி நாவுக்கரசருடைய புத்தி நினைத்திருக்கும். இது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, என்ன. நான் எப்பவும் சொல்றது பாருங்க, ஒரு பேச்சாளனுடைய வேலை என்னவென்றால் அவனுடைய கற்பனையிலே சில விஷயம் அவன் சொல்லியாகும். நிப்பாட்ட சொல்லி வரையில்லை, ஏன்னா அதிகம் பேச சொல்லி வந்திருக்கிறது. எனக்கு ஆச்சரியம், நிகழ்ச்சி நடத்துறவர்கள் இப்படி இருக்கிறார்கள், கேட்கிறவர்கள் இதை எப்படா முடிப்பான் எழும்பி போவோம் என்று நினைக்காம கேட்கிறீர்கள். இது கோவைக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்று நினைக்கிறேன். எங்கே விட்டேன்? 2வது பாட்டு முடிஞ்சது, மனித உணர்வு கிடம். நான் இப்ப பேச்சாளன் என்ன செய்ய வேண்டாம், அவன் சொந்தமா சிலது சொல்ல வேணும் சார். இங்க பாருங்க, நான் பல இடத்துல கேட்கறது உண்டு, சொல்லியும் இருக்கிறேன். 2க்கு அடுத்த இலக்கம் என்ன? 2க்கு அடுத்த இலக்கம் 1 2 இருக்கிறதல்லவா. 2க்கு அடுத்த இலக்கம் என்ன? 3 என்று தானே நாங்கள் எல்லாரும் சொல்லி பழகி இருக்கிறோம். 2க்கும் 3க்கும் இடையில எத்தனை இலக்கம் இருக்கிறது தெரியுமா? 2க்கும் 3க்கு 2.1 2.2 2.3 இப்படியே போய் 2.8 2.9 அதுக்கு பிறகுதான் 3. அப்ப 2க்கும் 3க்கும் இடையில 10 தானம் இருக்கிறது. புரியுதா? 10 தானம் தான் இருக்கிறதா என்றா இல்லை. 2.01 2.02 என்று போடுங்க. அப்படியே போட்டு கொண்டு போனால் 2.09 வந்த பிறகுதான் 2.1 வரும். தசம் என்று நான் சொல்றது புள்ளி, எங்க ஊர்ல சொல்ற முறையில சொல்லுகிறேன். பிறகு அதுக்கு என்ன கூலை போனால் 2.001 போட்டா அதுக்குள்ள ஒரு 10 தானம் வரப்போகுது. இப்படியே தானங்கள் முடிய போவதில்லை. ஒரு பேச்சாளன் 2க்கு பிறகு 3
சொல்லுவதற்கு பேச்சாளன் தேவையில்லை. இந்த இடை நம்பர் எல்லாம் அவன் சொல்ல வேணும். அதான் நான் என் இஷ்டத்துக்கு சொல்றது உண்டு. மூன்றாவது பாட்டு பாடி இருப்பார் நாவுக்கரசர், நாலாவது பாட்டு, அஞ்சாவது பாட்டு, ஆறாவது பாட்டு, 7, 8, 9 வந்தவுடனே நாவுக்கரசருக்கு நெஞ்சு படபட என்று அடிக்க தொடங்கி இருக்கும். 10வது பாட்டும் படித்து முடிந்தால் பதிகம் முடிந்தது, கதவு திறக்காவிட்டால் அவமானமாக போயிருக்குமே என்று நினைத்திருப்பார். மனித உணர்வு யாரை விட்டது? எல்லாரும் மனிதர்கள் தான். நாவுக்கரசரிடம் சேக்கிழார் இதை பதித்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கு. சமயவாதிகள் நம்முடைய சமயத்தை சார்ந்தவர்களை தாழ்த்த விரும்புவதில்லை. இப்ப மாணிக்கவாசகர் பாடின ஞாயிற்கடையாய் கடந்த அடியேன் என்றால் உடனே நான் மாணிக்கவாசகர் அப்படிப்பட்டவர் இல்லை, நமக்காக அப்படி பாடியிருக்கிறார் என்று சொல்லுவோம். நான் சொல்றேன் மாணிக்கவாசகரும் அப்படி இருந்திருப்பார், என்ன தப்பு? அதுல இருந்து மாணிக்கவாசகரா வந்ததுதான் ஐயா பெருமை. அதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அடியார்கள் கீழே இருந்து மேல வந்த அதை சொல்வது என்பது பெரிய விஷயம். இப்ப 10வது பாட்டு பாடி முடித்தார் கதவு. நாவுக்கரசருக்கு அப்படியே மெய் குளிர்ந்திருக்கும். அடா சிவபெருமான் என்னை காப்பாத்தி விட்டார் என்று நினைத்திருப்பார். எப்பவும் பாருங்க, பக்தியில தொடங்குவோம், புத்தியில முடிச்சிருவோம். பக்தியில தொடங்கி புத்தியில முடிச்சிருவோம். ஒரு நாளைக்கு நான் பக்தியில தொடங்குற பொழுது அற்புதம் நிகழ்கிறதா, பிறகு அந்த அற்புதத்தை நோக்கியே பக்தி செய்ய தொடங்கிடுவோம். அற்புதம் என்பது கடவுள் நமக்கு தருகிற அங்கீகாரம். அதை அந்த அளவோட விட்டுடு, ஒவ்வொரு நாளும் அதை செய் என்று கேட்காது. இப்போ நாவுக்கரசருக்கு கதவு திறந்துட்டு இப்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாரும் நாவுக்கரசரை மேலும் போற்றினார்கள். நாவுக்கரசர் அதோட விட்டிருக்க வேண்டியதுதானே. இந்த மனுஷ குணம் பாருங்க, அந்த ஆள்கிட்ட பெரிய அது என்ன சொல்றது, அருள். இப்போ நாவுக்கரசர் பாடி கதவு திறந்த உடனே எல்லாரும் நாவுக்கரசரை போற்றி இருப்பார்கள். பூவை நாவுக்கரசருக்கு தான் போட்டிருப்பார்கள், பொன்னாடைய போட்டி இருப்பார்கள், சம்பந்தரை கொஞ்சம் இடிச்சு பின்னாலையும் தள்ளி இருப்பார்கள். இப்ப இவர் தானே ஹீரோ. சம்பந்தரை தள்ளி விட்டு அவரை சம்பந்த சார் கொஞ்சம் தள்ளுங்க அங்க போயிருப்பான் எல்லாரும். நாவுக்கரசர் இதை பார்த்தோன்னே ஐயோ அந்த கடவுளுடைய பிள்ளையை இப்படி பண்ணுகிறார்கள் என்று நினைச்சிருப்பார். இதெல்லாம் பெரிய புராணத்திலே இல்ல, இதெல்லாம் 2.1. இப்ப என்ன பார்த்தோம், நாவுக்கரசருக்கு அது கவலையா போச்சு. இந்த பிள்ளையினுடைய பெருமதி இவங்களுக்கு தெரியாம இப்படி பண்றார்களே என்று நினைச்சுட்டு அதை கொண்டு வர வேணும் என்பதற்காக உடனே இவர் என்ன செய்தார், சம்பந்தரை பார்த்து, சுவாமி நான் கதவு திறக்க பாடிட்டேன், நீங்க பூட்ட பாடுங்க. சும்மா இருந்திருக்கலாம். இது என்ன வித்த காட்ட வந்தார்களா? ஒருத்தர் திறந்து ஒருத்தர் பூட்டு என்ன மேஜிக் காட்டுகிறார்களா? நாவுக்கரசருக்கு என்ன என்றால், இந்த சம்பந்தருடைய பெருமதியை இந்த பிள்ளை இந்த ஊர் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக பூட்ட பாடுங்கள். தேவையில்லாத வேலை. ஞான சம்பந்தருக்கு அது சின்ன வயசுலேயே ஞானம் பெற்ற பிள்ளை, உமாதேவியாட்ட பால் குடிச்ச பிள்ளை, அது எப்படி இருந்திருக்கு? அவருக்கு பாட வேண்ட அவசியம் இல்லை. நாவுக்கரசர் சொன்னார் பாடுங்க என்றோனே, சரி சுவாமின்னு அந்த பிள்ளை ஒரு பாட்டு பாடிச்சு, கதவு டப்புன்னு பூட்டிட்டு. இவருக்கு கவலையான கவலை. இது நான் 10 பாட்டு பாடிதான் கதவு திறந்தது, இவர் ஒரு பாட்டு பாடினே கதவு பூட்டிட்டது என்று கவலைப்படுகிறார் என்று சேக்கிழார் காட்டுகிறார். அது விஷயம் மேல சொல்ல இல்லைனா பிறகு சமாதானப்படுத்துறார்கள். இறைவனுக்கு உங்க பாட்டுல விருப்பம், அதனாலதான் 10 பாட்டு கேட்டார் அப்படின்னா சம்பந்தர் பாட்டுல விருப்பம் இல்லை என்று அர்த்தமா? மனித உணர்வுகளை சேக்கிழார் பெரிய பாத்திரங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய சான். நாங்கள் பெரிய புராணம் படிக்கிற பொழுது, நாவுக்கரசர் வரலாறு படிக்கிற பொழுது பக்தி மட்டும் படிக்கவில்லை, நம்முடைய மானுட இயலை படிக்கிறோம், பண்பாட்டை படிக்கிறோம், இப்படி எத்தனையோ படிக்கிறோம். இப்படி எத்தனையோ நுட்பங்களை எல்லாம் நாவுக்கரசர் வரலாற்றிலே பதிக்கிறார்கள். சம்பந்தரை காணுகிறார், சம்பந்தரோடு போகிறார். அற்புதமான ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அடியார் நாவுக்கரசராலே இன்னொரு அடியார் சைவத்திலே கிடைத்தார். அப்பூதியடிகள் என்று பெயர். நம் சைவத்திலே பல பேர் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்றால், சிவனை கும்பிட்டால் தான் முத்தி வரும், மற்றவர்களுக்கு முத்தி இல்லை என்கிறார். ஏனென்றால் அது இவர்கள் சைவ வாதம். திருமாலை கும்பிட்டால் கூட முத்தி வராது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் கருவிலே இருந்து பிறந்தவர்கள், கருவிலே இருந்து பிறந்தவர்களை வழிபட்டால் முத்தி கிடைக்காது, பதங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் சேக்கிழார் அதை ஒத்துக்கொள்ள, சிவனை தொழுது கும்பிட்ட அடியார்கள் என்று ஒரு அடியார் 63 சீட் தான் இருக்குது. சீட் கொடுக்கிறது 63 சீட் தான் கொடுக்கலாம். நான் எந்த சீட்டை சொல்றேன் உங்களுக்கு தெரியும். 63 சீட்டுக்கு எல்லாரும் போட்டி போடுகிறார்கள், எனக்கு ஒரு சீட் கொடு, எனக்கு ஒரு சீட் கொடு என்று. தேடி தேடி சைவ பெரியார்கள் 61 பேருக்கு சீட் கொடுக்கிறார்கள். அதிலே ரொம்ப ஆச்சரியம், ஒரு சமண சமயத்தவருக்கும் ஒரு சீட் கொடுத்துட்டார். சாக்கிய நாயனார் ஒன்று நாயனார், வேறொரு சமயம் இப்படி எங்கேயாவது இருக்குமா? சமண சமயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு சீட் கொடுத்தார். பரவாயில்ல, அவரும் இருக்கட்டும், அவரும் சிவனை மனதாலே நினைத்தார், ஆகவே அவருக்கு ஒரு சீட். அப்படி கொடுக்கப்பட்ட சீட்ல ஒன்று சிவனை தொழுது முத்தி அடைந்தவர்களுக்கு கொடுத்ததுதான் சீட். அதுல ஒரு சீட் மனுஷனை தொழுது ஒருத்தனுக்கும் ஒரு சீட்டை கொடுத்துட்டார்கள் சார். அவர் யார் என்றால் அப்பூதியடிகள் என்று அவருக்கு பெயர். அவருக்கு எப்ப இந்த கல்லில நாவுக்கரசர் மிதந்தார் என்று கேட்டவுடனே இவருக்கு அவர் தான் ஹீரோ. எனக்கு ரஜினி தான் ஹீரோ, விஜய் தான் ஹீரோ, அந்த மாதிரி இவருக்கு நாவுக்கரசர் தான் ஹீரோ. அவர் அதுக்கு பிறகு சிவபெருமான கும்பிடுறதே விட்டுட்டார், நாவுக்கரசர் தான் கும்பிடுவார். ஊர்ல பல தர்மங்கள் செய்தார். அந்த தர்மங்களுக்கு எல்லாம் நாவுக்கரசர் தான் பெயர். நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் அன்னதான மடம் எல்லாம் செய்தார். வீட்டிலே எல்லாருக்கும் நாவுக்கரசர். பிள்ளைகள் 2 பேர் பிறந்தார்கள், நாவுக்கரசர் 1, நாவுக்கரசர் 2 என்று பெயர். மனைவிக்கு வீட்டிலே கொண்டு போய் இதுக்கு நாவுக்கரசு என்று பெயர். வீட்டில் ஆட்டுக்கல்லுக்கு நாவுக்கரசு, செம்புக்கு நாவுக்கரசு, அம்மைக்கு நாவுக்கரசு. அந்த வீட்டிலே எதை சொன்னாலும் இந்த நாவுக்கரசு என்று பெயர் தான் காதிலே கேட்க வேணும்ங்கிறதுக்காக எல்லாருக்கும் நாவுக்கரசர் பெயர் வச்சார். தற்செயலாக நாவுக்கரசர் அந்த பக்கம் வந்து பார்த்தார்,
இது என்னடா என் பெயரா இருக்குதே என்று யாரை பற்றி இது சொல்றாருன்னா நாவுக்கரசர் மேல அன்பு என்று சொன்ன இவர் அங்க வீடு தேடி போனார். ஒரு வயதான சிவனடியார் வரணும்னு உபசரிச்சார். இவர் கேட்டார், ஐயா இந்த தர்ம காரியங்கள் எல்லாம் நீங்க தானே பண்ணுறீங்கன்னு கேட்டார். ஆமா என்றார். அதுக்கு உங்க பெயர் வைக்காம யாரோ ஒருத்தருடைய பெயர் வச்சிருக்கிறீங்க என்று சொன்னோனே அவருக்கு கோபம் வந்து, யாரை யாரோ என்று சொல்கிறீர், என் ஐயன் நாவுக்கரசரையா யாரோ என்று சொல்கிறீர், அவர் பேரிலே தான் நான் எதுவும் செய்வேன். உங்களுக்கு இந்த கதை தெரியும். அதுக்கு பிறகு சாப்பாடு போட கூப்பிட்டார். இந்த பையன் வாழையில வெட்ட போனான், பாம்பு கடிச்ச உடனே பிள்ளை செத்து போச்சு. ஐயா தியாகம் தியாகம் என்று இன்றைக்கு எல்லாம் பேசுகிறார்கள். நம் சைவத்தை விடவா ஒரு தியாகம் இருக்கும்? பிள்ளை செத்து போனான் சார். நாவுக்கரசரை பார்த்து, சாரி நீங்க இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுங்க, பிள்ளை செத்து போனான் சார், நான் என்ன பண்றது அப்படித்தானே நாங்க சொல்லுவோம். செத்த பிள்ளையை வாழை இலையில சுருட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு சமை என்று சொல்லி சமைச்சு கொடுத்தார் சார், சமைச்சு கொடுத்தார். நாவுக்கரசர் அந்த பிள்ளையை பிறகு உயிர்ப்பித்தார். இதுக்கு வரலாறு. என்ன விஷயம் தெரியுமா? நாவுக்கரசர் என்று மனிதரை தொழுத ஒருவரையும் கூட நம் சைவ சமயம் சிவனடியார்களிலே ஒருவராக சேர்த்து கொண்டது. அப்படி நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படிக்கிற விஷயங்கள் பல. கல்வி அவரை திசை திருப்ப பார்த்தது. நான் எப்பவும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள், அதுதான் என்னுடைய முடிவுரை. கல்வி தடைதான், கல்வி தடைதான். எப்படி தடை என்று கேட்டால், அது வெறும் கல்வியாக இருக்கும் வரை தடை, ஞானமாக வந்துவிட்டால் அது தடை. மாணிக்கவாசர் அதனாலே தான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்றார். தப்புறதில்லை. இங்க பாருங்க, கல்வி நான் ஆரம்பத்திலே சொன்னதை கொஞ்சம் நினைவு கூறுங்க. பேச்சாளர்கள் மற்றவர்களுக்காகவே பேசிக் கொண்டிருந்தால் பெருமை இல்லை, தங்களுக்காகவும் தங்களுக்காக பேசுவதென்றால் இதுக்காக பேசுவதில்லை, தம் ஆன்மாவுக்காக பேச. ஒரு பேச்சாளனாலே சபை உயர்கிறதோ இல்லையோ, பேச்சாளன் உயர வேண்டும். அது கட்டாயமான சேவை. நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், நான் சொல்லுகிறது தான், அதை சொல்லி முடிச்சிடுறேன். கல்வி தடை என்றதுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் பாருங்கள், கல்வி ஒரு அளவுக்கு மேலே போனால் அது என்ன ஆகும் என்றால் புத்தி கூர்மையாகும். புத்தியினுடைய கூர்மைதான் ஆணவத்தினுடைய கூர்மை. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? ஆணவம் தான் கடவுளிடம் போகாமல் நம்மை தடுக்கிறது. ஆணவம் நம் உடம்பிலே எங்கே இருக்கிறது என்றால் புத்தியிலே தான் அதிகம் இருக்கு. புத்தி கூர்மையுற ஆணவம் கூர்மையுறும். ஆணவம் கூர்மையுற்றால் கடவுளை எந்த பிறவியிலும் அடையவே முடியாது. அதை கடக்க தெரிந்திருக்க வேண்டும். அதை கடந்தவன் தான் அதை தப்புவான். எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்க, படிப்பு என்பது ஞானமாகாத பட்சத்திலே அந்த படிப்பினாலே பிரயோசனம் இல்லை. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் உலகு என்றார் மாணிக்கவாசர். கல்வியை அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறார். வைத்த நிதி, காசு ரொம்ப வச்சிருக்கிறியா, கடவுளோட பிளேஸ்ல போக மாட்டே. வைத்த நிதி பெண்டிர் மக்கள், மனைவிமார்களே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறியா, கடவுள்கிட்ட போறது கொஞ்சம் லேட் ஆகும். வைத்த நிதி பெண்டிர் மக்கள், பிள்ளைகள்ல ரொம்ப அன்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ போவாய். இப்படி சொல்லி கொண்டு வந்தவர் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம், நான் பெரிய குலத்தை, நான் பெரிய ஜாதிமான், லேசில போக மாட்டே சொல்லி கடைசியா என்ன சொன்ன, கல்வி. கல்வியும் உன்னை கடவுளிடம் போக விடாது. கல்வி என்ன செய்ய, அப்ப கல்வி தேவையில்லையா? இதை சொல்லத்தானே உண்மை இலங்கையிலிருந்து கூப்பிட்டோம். பிள்ளைகளை நல்வழிப்படுத்திட்டா கெடுத்துட்டு போயிருவீர் போல இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கிறது. நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, நம் கல்வி என்பது என்ன செய்யும் என்றால், கல்வி என்பது அறிவில்லை. கல்வி வேறு அறிவு வேறு. அது தெரியுமா முதல் உங்களுக்கு? கல்வி வேறு அறிவு வேறு. அதனாலதான் திருவள்ளுவர் கல்வி என்று ஒரு அதிகாரம், அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம் ரெண்டு வச்சிருக்கிறார். கல்வி வேற, அறிவு வேற. ஒரு மனிதனுக்குள்ளே பிறக்கிற பொழுதே தனக்குரிய அறிவை அவன் கொண்டு வந்து விடுகிறான். அதுக்கு பேர் தான் அறிவு. பல பிறவிகளிலே பிறந்த அனுபவத்தினாலே உயிர் பக்குவப்பட அந்த உயிர் இன்னொரு உடம்புக்கு போகிற பொழுது அதற்கான அறிவையும் அவன் கொண்டு வந்து, அந்த பக்குவம் தருகிற அறிவையும் அவன் கொண்டு வந்து விடுகிறான். அப்ப கல்வி எதற்கு என்று கேட்டால், அந்த அறிவை இந்த உலகியலுக்குள்ளே வந்தோனே அறியாமை மூடும். அந்த அறியாமையை நீக்குவதற்கு கல்வியே தவிர அறிவை தருவதற்கு கல்வி இல்லை. கல்வி என்ன செய்யும்? அறியாமையை நீக்கும். இங்க பாருங்க, ஒரே வகுப்பிலே 40 மாணவர்கள், ஒரே ஆசிரியர், ஒரே சிலபஸ், ஒரே பாடம், ஒரே நேரம் படிக்கிறார்கள். ஆனால் ஒருத்தனுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் வருகிறது, ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான். ஏன்? ஒரே நேரம் தானே படித்தார்கள். அப்ப எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட்ஸ் வர வேணும்? வராது. ஏன் வராது தெரியுமா? அவரவர் ஆன்ம அறிவுக்கேற்ப ரிசல்ட்ஸ் வரும். அதுதான் அறிவு. உள்ளே இருக்கிற அறிவு இருக்கிறதே. கல்வி என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அறிவை மூடி இருக்கிற அறியாமையை நீக்கி அதையும் நீக்கிவிடும். அதுதான் விஷயம். அதுக்கு நான் சொல்லுகிற வழக்கமான ஒரு ஓமை, செம்பு, வீட்டிலே பித்தளை செம்பு. அந்த காலத்திலே தாய்மார்கள் மண் போட்டு புளி போட்டு மினுக்குவார். இப்ப செம்பு எல்லாம் நாம மினுக்க கூடாதுன்றதுக்காக சில்வர்ல வாங்கி வச்சு, மினுக்குதல் என்றால் விளக்குதல், நாங்க எங்க ஊர் தமிழ்ல சொல்லுகிறோம். அப்ப செம்பு போட்டு புளி போட்டு மண் போட்டு விளக்குவார்கள். அப்படி விளக்கினால் கருப்பா இருந்த செம்பு விளக்கி கழுவினா அப்படி பளிச்சென்று தங்கம் மாதிரி மின்னுது. இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி என்று கேட்டால், இந்த மினுக்கம் அல்லது இந்த ஜொலிப்பு செம்புக்குள்ளே இருந்து வந்ததா புளிக்குள்ளே இருந்து வந்ததா? இவருக்கு வேலை இல்லை, சும்மா நம்ம போட்டு குழப்புகிறார். புளி போடுறதுக்கு முதல் செம்பு கருப்பா இருந்தது, புளி போட்ட உடனே செம்பு அப்படியே ஜொலிக்கிறது. இப்ப கேள்வி, ஜொலித்தல் புளியில இருந்து வந்ததா செம்புல இருந்து வந்ததா? எப்படி பிள்ளைகள் இந்த கேள்வியை சொல்வீர்கள்? அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், அந்த ஜொலிப்பு என்பது செம்பிலே இருந்துதான் வந்து. அது எப்படி உனக்கு தெரியும்? புளியில இருந்து வந்ததென்றால் ஒரு மரக்கட்டையை எடுத்து புளியை போட்டாலும் அது மினுங்க வேண்டும், அது மினுங்கவில்லை. ஆகவே
மினுக்கம் செம்புக்குள்ளே தான் இருந்திருக்கிறது. அப்ப புலி செய்த வேலை என்ன? அந்த செம்பை மூடி இருந்த அழுக்கை நீக்கியதுதான் இந்த புலியினுடைய வேலை. அப்படித்தான் கல்வியினுடைய வேலை. நாம் கொண்டு வந்த அறிவை மூடி இருக்கிற அறியாமையை நீக்குவதோடு அது முடிந்து போய்விட வேண்டும், முடிந்து போய்விட வேண்டும். எங்க ஊர்ல நான் கிராமத்தில் இருந்த பொழுது ஒரு நாள், இது பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், கிராமத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் முதல் அந்த ஊருக்கு போகிறேன். ஒரு வயல் வெளி நிறைந்த ஊர். ஒரு விவசாயி பம்பு செட் இழுத்துக்கொண்டு போறான். எங்க கொண்டு போறேன் என்று நான் கேட்டேன். தண்ணி இறைக்க கொண்டு போறேன். எதுக்கு? தோட்டத்துக்கு. எது இறைக்கும்? இந்த பம்பு செட் இறைக்கும். எனக்கு அதுக்கு முதல் அதை பார்த்ததில்லை, பார்க்க வேண்டும் என்று ஆசை. பின்னாலே அவனுக்கு பின்னாலே போனேன். போனால் பம்பு செட்டை கொண்டு போய் கிணத்தடியில வச்சான். கிணத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய பைப் எடுத்தான். அதை எடுத்து பூட்டினான். அந்த பம்பு செட்டிலே பைப்பை தண்ணிக்குள்ளே விட்டான். நான் அந்த வாசல் இன்னொரு பைப் நீட்டுது, அதையே பார்த்து கொண்டிருக்கேன். தண்ணி வரப்போகுது, தண்ணி வரப்போகுது என்று எனக்கு தெரியாது. இவன் பாவி இதெல்லாம் வச்ச பிறகு ஒரு பக்கெட்டை போட்டு தண்ணீரை எடுத்து அந்த பம்பு செட்டுக்குள்ள தண்ணி விட்டு, என்னடா பாவி இது தண்ணி வரும் என்று சொன்னா இப்ப இதுக்குள்ள நீ தண்ணி விடுறாயே என்று நான் கேட்டேன். அவன் சொன்னான், நாம விட்டா தான் உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்களா? பாருங்க, கல்வியாலே உள்ளே இருக்கிற அறிவு வெளியிலே வர வேண்டும். நான் எப்பவும் சொல்லுவேன், புது பேச்சாளர்களை பார்த்தால் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லுவான் தெரியுமா? மேடைக்கு வந்த உடனே விபுலானந்தர் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், பரமஹம்சர் சொன்னார், காஞ்சி பெரியவர் சொன்னார், இப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பான். நீ என்னப்பா சொன்னேன்னு கேட்டா அவனாலே சொல்ல தெரியாது. மேற்கோள்கள் தான் அவனுடைய பேச்சாக இருக்கு. என்னவென்றால் அவனுக்குள்ளே இருந்து விஷயம் பெற வேண்டும். அப்போ அதுக்கு நான் அவனை கேட்டேன், என்ன பண்ற? தண்ணி விட்டா தான் தண்ணி வரும் என்றான். சரி பார்க்கலாம் என்றால் தண்ணியை விட்டான். விட்டு நிரம்பினோடனே ஒரு கயிறு எடுத்து அப்படியே அதை சுத்தி ஒரு இழுவை இழுத்தான் பாருங்க. உடனே தண்ணி பாஞ்சது. எது பாஞ்சது தெரியுமோ? முதல் அவன் விட்ட தண்ணி வெளியில பாஞ்சது. அதுக்கு பிறகுதான் உள்ள இருந்து தண்ணி வந்தது. படிச்ச கல்வி உள்ளுக்கு போனா தான் அறிவு வரும். பிறகு அறிவு வருகிற பொழுது முதல் கல்வியைத்தான் வெளியில விடுவோம். கல்வி வெளியில போனா தான் உள்ள இருக்கிற அறிவு வெளியில வரும். உங்களுக்கு அது புரியுதுங்களா? அதுல ஒன்று கீழே ஃபுட் வேல்வ்னு ஒன்று பூட்டுவாங்க இந்த பைப்பு. அது இருந்தா தான் உள்ளே விடுற தண்ணி அங்க நிக்கும். ஃபுட் வேல்வ். சில பம்பு செட்ல ஃபுட் வேல்வ் ஓட்டையா இருக்கும். எவ்வளவு தண்ணி விட்டாலும் அது உள்ள போகுமே தவிர உள்ளே இருந்து ஒன்றும் வெளியில வராது. சில பெரியவர்கள் சொல்வார்கள், நான் இப்ப 80 வயதிலையும் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ஃபுட் வேல்வ் ஓட்டை என்று. நான் சொல்லுகிறது, கல்வி அறிவை வெளிக்கொண்டு வேண்டும். பெரிய படிப்பாளியாகிய நாவுக்கரசரை இறைவன் அனுபவம் என்கின்ற அந்த மத்தாலே கடைந்து ஞானத்தை வெளிக்கொணர்ந்தான். அந்த ஞானத்தை தேவாரங்களாக நமக்கு கொட்டி கொடுத்தார் நாவுக்கரசர். அதனாலே சைவம் வாழுகிறது, சைவ உலகம் வாழ்கிறது. அந்த தேவாரங்களை படித்தால் நாமும் வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றன. தொண்டு செய்து தானும் அதுவாகி